ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். எஸ்பி ஹோம் கார்டனிங்கில் வந்து இன்றைக்கி மழை காலத்தில் வந்து நம்மளுடைய செடிகளை எப்படி பராமரிப்பது, அதோட வந்து டிப்ஸு அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னென்னா வந்து மழை காலத்தில் வந்து செடிகள் வந்து மேலே வந்து மழை துளிகள் நிறைய பட்டிருக்கும். அவங்கள வந்து ஒரு மாதிரி கம்பு மாதிரி வச்சு தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு பாருங்க எவ்வளோ வந்து துளிர்கள் நிறையா விடுவாங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணை வந்து இது மாதிரி கிளறி விடணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளறி விட்டுருக்கோம் பாருங்கள். மண்ணுகளை தொட்டிகளில் மண்ணுகள் வந்து இந்த மாதிரி கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறி விடுறதுனால நம்மளுக்கு என்ன பயன்னா, செடிகள் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும். அவங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு அவங்க ஈஸியாக வந்து இன்னும் நிறைய துளிர்கள் விட்டு நல்லா வளருவாங்கங்க. அதோடு இல்லாமங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக மண்ணுகள்லாம் தோண்டியிருக்காங்க. எவ்வளோ மொட்டுகள் விட்டுருக்காங்க பாருங்கள். கருந்துளிர்கள் விட்டுருக்காங்களாங்க. இவங்களுக்கு அந்த வந்து இதில் வந்துங்க செடியில் வந்து ஃபுல்லாக அப்படி ஒரு இது மாதிரி நூல் மாதிரி நிறைய கூடுகள் கட்டுவாங்க. அவங்களாம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே இருக்குல்லங்க, மழை பெஞ்சு ஒரு 2 நாளில் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அவங்க வந்து புது துளிர்கள் விட நல்லா வளருவாங்க. இங்கே பாருங்கள் என்னோடய செடிகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் விட்டுருக்காங்க பாருங்கள். துளிர்கள் விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே கொடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து இவங்களுக்கு எப்சம் சால்ட்டுன்னு கடையில் விற்பாங்கங்க. அது 1 கிராம் எப்சம் சால்ட்டுக்கு இல்லை 2 கிராமே போட்டுங்க. 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அவங்க மேலே தெளித்து விட்டுருங்க. லீவ்ஸ்லேயும் கொடுங்க. மழையாக இருந்தால் தரையில் கொடுக்க வேணாம் அந்த பாட்டுக்கு. அதோட லீவ்ஸ் மேலே தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து நல்லா செழிப்பமாக அழகாக வளருவாங்கங்க. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இருக்காது. வீக்லி ஒன்ஸு இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு மருந்து, அப்புறம் வந்து நம்ம வந்து உரம் 2 கொடுக்கணும். மண்புழு உரம் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து நம்ம இயற்கை கழிவுகள் இருக்குல்ல, காய்கறி கழிவுகள் உரம் இந்த மாதிரி கொடுக்கலாங்க. மெயினாக வந்து செடிகளுக்கு வந்து நல்லா செழிப்பமாக வளர்கிறது வந்து எப்சம் சால்ட்டு தாங்க. எப்சம் சால்ட்டை நீங்கள் வீக்லி ஒன்ஸு அந்த செடிகளுக்கு மேலே தெளித்து விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பராக வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் விட்டு நல்லா வந்திருக்காங்க பாருங்கள். இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் செடிகள் எல்லாமே. இவங்கள்ட்ட வந்து புல் தாங்க, ஆனால் நிறையா விளையுவாங்க. அந்த புல்லை நம்ம எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் மண்ணை கிளறி விட்டனால நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குன்னு சொன்னேன். அதுக்கடுத்து பாருங்கள் வேறு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அதான் சொல்கிற மாதிரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இது மண்புழு உரம் கொடுக்கலாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாஃப்னு ஒரு கடையில் விற்கிதுங்க. அது வந்து நம்ம கெமிக்கல் தான், ஆனால் அதை குறைச்ச அளவில் பயன்படுத்தணும். 1 கிராமுக்கு வந்து நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அடியிலையும் கொடுக்கலாம். அதோட இன்னொரு விஷயங்க, இது இருக்குல்லங்க, வேறு என்ன, வேப்ப புண்ணாக்கு இருக்குல்லங்க. பாருங்களேன் எத்தனை மொட்டுக்கள் விட்டுருக்காங்க பாருங்கள். ரோஸ் வேப்ப புண்ணாக்கு எடுத்துங்க. நம்ம வந்து ஒரு 2 கை எடுத்துக்கோங்க. உங்களுடைய செடிகளுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு 2 கை எடுத்து அவங்கள வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 நாள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு திருப்பி அதுக்கு டபுள் மடங்காக தண்ணி கலந்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அடியில் வந்து இதில் கொடுத்துடணும், தொட்டிக்கு அடியில் கொடுத்துடணும். கொடுத்துட்டா வேர்பூச்சி இந்த மாதிரிலாம் வராதுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் சசி கேட்டிருந்தாங்கங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இது மாதிரி தாங்க நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி நம்ம வந்து காய்கறி கழுவுலாம் நான் சேமித்து வச்சுட்டு குழி தூண்டி அதுக்குள்ளே போட்டுருவேங்க. அவங்க அதிலே முளைச்சி நம்மளுக்கு நிறைய காய்கள் கொடுக்குறாங்க. இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் வந்து கெம் யூஸ் பண்ணுவேங்க. கொஞ்சம் இதே மாதிரி 15 டேஸ்க்கு சாஃப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் கெம் அதே மாதிரி 1 கிராம் எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கணும். நான் எனக்கு வந்து இங்கே 7 கிராம் எடுப்பேன். என்னோடய செடிகள் நிறையா இருக்கனால 7 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுப்பேன். சூப்பராக துளிர நம்ம பார்க்கலாங்க. ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் வேப்பம் ஆயில் எடுத்து நீம் ஆயில் எடுத்து எல்லாத்துக்கும் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். மழை வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம முக்கியமாக ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பூச்சிகள் வந்து வருவாங்க. இதாங்க. வேறு வந்து எப்படின்னாங்க, இந்த மாதிரி நான் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய செடிகள் எல்லாமே இங்கே பாருங்கள் பசுமையாக இருக்காங்க. எவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க பாருங்கள். க்யூட்டாக பூத்துருக்காங்க இல்லைங்க. ஹாப்பி கார்டனிங்.